ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 6 த ஜர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்குன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சொன்னே ஹாரி வந்து ஏய் ரான், ஒரு பம்கின் பேஸ்ட்ரி எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரானை பார்த்து அந்த பம்கின் பேஸ்ட்ரியை வந்து நீட்டுறான். ஸோ ஹாரிக்கு வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப புதுசாகவே இருந்தது. ஏன்னா ஹாரி இது வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்டை அவன் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணதும் கிடையாது, மற்றவங்க நம்ம ஹாரி கிட்ட கொடுத்ததும் கிடையாது. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹாரிக்கு ரொம்பவே பிடிச்சும் இருந்தது. சொன்னே ஹாரி நம்ம ரானோட சேர்ந்து பம்கின் பேஸ்ட்ரி, கேக்கு, சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து சாப்பிட்டு ரானோட பேசுற விஷயம் நம்ம ஹாரிக்கு ஒரு நல்ல உணர்வையே கொடுத்தது. சோ இந்த சமயத்துல நம்ம ரான் வந்து அவங்க அம்மா கொடுத்த அந்த சாண்ட்விச்சை டோட்டலா மறந்துட்டான். சொன்னே ஹாரி வந்து இதெல்லாம் என்னது, இதெல்லாம் சாக்லேட் ஃப்ராகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டை வந்து உயர்த்தி காமிச்சுக்க இருக்கான். சொன்னே ரான் வந்து இது எல்லாமே உண்மையான தவளைகள் கிடையாது, பட் ஆனா அந்த சாக்லேட் ஃப்ராகோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே அதுல இருக்க அந்த அட்டை தான். அந்த அட்டையில பல மந்திரவாதிகளோட போட்டோஸும் அவங்க பண்ண சாதனைகளும் இருக்கும். என்கிட்ட இந்த அக்ரிப்பா மட்டும் தான் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஹாரி உனக்கு புரியலையா, அந்த சாக்லேட் ஃப்ராகுக்கு பின்னாடி இருக்க அந்த கார்டை வந்து கலெக்ட் பண்றதுக்காக தான் இதை உருவாக்கி இருக்காங்க. அதுல வந்து பிரபலமான சூனியக்காரிகள், மந்திரவாதிகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். என்கிட்ட இது வரைக்கும் சுமார் ஒரு 500 கார்ட்ஸ் இருக்கு. என்கிட்ட இல்லாதது அக்ரிப்பா, அதுக்கப்புறம் டோலமி தான் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து அவனுக்கு கிடைச்ச அந்த சாக்லேட் ஃப்ராகை வந்து ஓபன் பண்றான். ஸோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கார்டு இருக்கு. ஸோ அந்த கார்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனிதனோட முகம் தெரியுது. ஸோ அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்க ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு. அவருக்கு வந்து நீளமாக வளைஞ்ச மூக்கு இருக்கிறது தெரியுது. அதுபோக அவர் வெள்ளை நிற முடி வந்து அலைப்பாயிற மாதிரி இருந்தது. அவருக்கு மீசையும் தாடியும் பயங்கர ஒயிட் கலராகவே இருந்தது. அந்த படத்துக்கு கீழே ஆல்பஸ் டம்பிள்டோர்னு ஒரு பேர் இருந்ததையும் ஹாரி வந்து பார்த்தான். சொன்னே ஹாரி வந்து அப்போ இவர் தான் டம்பிள்டோரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா கேட்டான். சோ உடனே நம்ம ரான் வந்து ஹாரி, நீ டம்பிள்டோரை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாதா? சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு சாக்லேட் ஃப்ராக் கிடைக்குமா, நான் ஏதாச்சும் அக்ரிபா கார்டு இருக்கான்னு செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து அவன் வச்சிருக்க டம்பிள்டோரோட கார்டை வந்து திருப்பி பார்க்கறான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பஸ் டம்பிள்டோர் அவர் வந்து ஹாக்வர்ட்ஸோட கரண்ட் ஹெட் மாஸ்டரா இருக்காரு. அவர் வந்து மாடர்ன் வேர்ல்டுல ஒரு மிகச்சிறந்த மந்திரவாதியாகவும் இருக்காரு. குறிப்பா டம்பிள்டோர் 1945 தீய மந்திரவாதியா இருக்க கிரிண்டர்வால்ட வீழ்த்தினால அவர் பயங்கரமா பிரபலமும் ஆனாரு. அதுபோக டம்பிள்டோர் டிராகனோட ரத்தத்தை வச்சு 12 யூசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் ஃபிளேமெலோட சேர்ந்து பிலாசபர் ஸ்டோன் பற்றின விஷயங்களையும் அவர் செஞ்சு சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கு. அதுக்கு கீழே வந்து ப்ரொஃபசர் டம்பிள்டோருக்கு வந்து சாம்பர் மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுபோக அவருக்கு பிடிச்ச கேம் வந்து 10 pin பவுலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்தது. அதே சமயம் ஹாரி அந்த அட்டையை திருப்பி பார்க்கும்பொழுது டம்பிள்டோரோட முகம் வந்து திடீர்னு அதுல இருந்து மறைஞ்சு போயிடுது. சொன்னே ஹாரி வந்து டம்பிள்டோரை காணோம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ரான் வந்து ஏய் ஹாரி, அவர் ஒரு மிகப்பெரிய விசார்ட், இந்த மாதிரி தான் திடீர்னு மறைஞ்சு போவாரு, பட் ஆனா கொஞ்ச சமயத்திலே வந்துடுவாரு, அவர் எப்பவும் இந்த காடுக்குள்ளேயே இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது ஹாரி அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் ஹாரி, இங்க பாத்தியா, எனக்கு மொர்கனாவோட கார் கிடைச்சிடுச்சு, ஹாரி நீ ஏன் கார்டை நீ கலெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து அங்க இன்னும் பிரிக்கப்படாம இருக்க சாக்லேட் ஃப்ராகோட பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கு இருந்தான். சொன்னே ஹாரி வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத ரான், நீ அதை தாராளமா பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சொன்னே ஹாரி வந்து ரான் உனக்கு ஒண்ணு தெரியுமா, மகள் வேர்ல்டுல எடுக்கக்கூடிய போட்டோஸ் இல்ல எல்லாத்துலயும் மகள்ஸ் யாருமே அசையவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்னது, போட்டோஸ் எடுக்கிறதுல அவங்க அசையாம இருப்பாங்களா, இது ரொம்ப விசித்திரமாவே இருக்கே அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டரோட அட்டையில மறுபடியும் காணாம போன டம்பிள்டோர் அதுல வந்துடுறாரு. சோ ஹாரி வந்து டம்பிள்டோரோட அந்த மெல்லிய புன்னகையை ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். அதுபோக கடைசியில நம்ம ரானுக்கு இந்த சாக்லேட் ஃப்ராக்ல இருந்து பல கார்ட்ஸ் வந்து கிடைச்சது. மொர்கனா, ஹெங்கிஸ்ட் ஆஃப் வுட்கிராஃப்ட், அல்பரிக், குருனின், சிர்சி, பாராசெல்சஸ், மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு
பல விசார்ட்ஸோட அட்டைகளை வந்து ரான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிருந்தான். அதே சமயம் ரானோட இன்னொரு ஆர்வம் அங்க இருக்க பெர்டி பாட்ஸ் எவ்ரி ஃபிளேவர் பீன்ஸ் கேண்டி மேலையும் திரும்பிச்சு. அந்த கேண்டியை நம்ம ஹாரி பாட்டர் எடுக்கும் பொழுது ரான் வந்து, ஹாரி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இந்த எவ்ரி ஃபிளேவர் பீன்ல வந்து எல்லா விதமான சுவைகளும் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி இதுல சாக்லேட், பெப்பர்மெண்ட், மர்மலட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான ஃபிளேவர் இருக்கும்னு நினைக்காத. இதுல வந்து கீரையோட டேஸ்ட் இருக்கும், ஈரலோட டேஸ்ட் இருக்கும், குடலோட டேஸ்ட் இருக்கும். அது போக எனக்கு ஒரு முறை மூக்குச்செலி ஃபிளேவர்ல இருக்க கேண்டிஸ் கூட வந்ததா ஜார்ஜ் எங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரான் வந்து ஒரு பச்சை கலர்ல இருக்க ஒரு கேண்டியை வந்து எடுக்கிறான். ஸோ அதை ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு அதை லைட்டா வந்து கடிக்கிறான். சொன்னே ரான் வந்து, அடச்சி நான் சொன்னேனே ஹாரி பாத்தியா, இது வந்து ஒரு கீரையோட டேஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரியும் ரானும் அங்க இருக்க எவ்ரி ஃபிளேவர் பீன்ல இருக்க எல்லா டேஸ்டையும் வந்து சுவைக்கிறதுக்கு வந்து தயாராயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டிஸா எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ ஹாரிக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா டோஸ்டோட ஃப்ளேவர், தேங்காயோட ஃப்ளேவர், வேக வச்ச பீன்ஸோட ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர், கறியோட ஃப்ளேவர், புல்லோட ஃப்ளேவர், காஃபியோட ஃப்ளேவர், மத்தி மீன் சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சுவைகள் கொண்ட அந்த கேண்டியை எடுத்து சாப்பிட்டு இருக்கான். அதுபோக ரான் வந்து அதுல இருக்க சாம்பல் நிறத்துல இருக்க ஒரு கேண்டியை வந்து தொடுறதுக்கே ரொம்ப பயந்தான். ஸோ அது எந்த ஃப்ளேவரா இருக்கும்னு சொல்லி ரான் வந்து பயங்கர ஷாக்ல இருந்தான். ஸோ ஒரு வழியா ரான் அந்த கேண்டியை லைட்டா கடிக்கும் பொழுது அது மிளகு டேஸ்ட்ல இருந்தது. அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கிராமப்புறத்தை வந்து கிராஸ் பண்ணி போய்க்கிருந்தது. ஸோ அவங்க முதல்ல வயல்வெளியை கிராஸ் பண்ணி போய்க்கிருந்தாங்க. அது போக போக வயல்வெளிகள் எல்லாமே பெரிய பெரிய காடுகளா மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல அவங்க ஏகப்பட்ட ஆறுகள், குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்துக்கு இருந்தாங்க. அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராணும் ஹாரியும் இருக்க கம்பார்ட்மெண்ட் டோரை வந்து யாரோ தட்டுறாங்க. ஸோ ஹாரி ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 பார்த்த வட்ட ஃபேஸ்ல இருக்க ஒரு பையன் அங்க அழுதுகிட்டே வந்தான். அவனோட பேரு நிவில் லாங் பாட்டம். சொன்னே அந்த பையன் வந்து, நீங்க என்னோட டோட பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு இருக்கான். ஸோ டோடுனா வந்து கேரன் சொல்லுவாங்க, அது ஒரு தவளையோட ரகம் தான். சொன்னே ஹாரியும் ரானும் வந்து நாங்க அதை எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப நிவில் வந்து, நான் அதை தொலைச்சிட்டேன், அது என்னை விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து, கவலைப்படாத அது சீக்கிரமாவே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றப்ப அந்த நிவில் வந்து ரொம்ப சோகமா அங்கிருந்து கிளம்பினா. சொன்னே ரான் வந்து, நல்ல வேளை நான் ஒரு தேரை வாங்கியிருந்தேன்னா அதை வாங்கின அடுத்த நிமிஷமே தொலைச்சிருந்திருப்பேன், அவன் இவ்வளோ நேரம் இதை பாதுகாப்பா வச்சிருந்ததே பெரிய விஷயம்தான், நல்ல வேலை. பட் ஆனா எனக்கு இந்த ஸ்கேபர்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த ஸ்கேபர்ஸ் வந்து நம்ம ரானோட மடியில வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தது. ஸோ தூரத்துல இருந்து பாக்குறவங்க கண்டிப்பா அந்த எலி வந்து செத்து போயிருக்குன்னு சொன்னா கூட நம்புற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த எலியும் படுத்திருந்தது. ரானுக்கு அந்த எலியை பார்க்கறது பயங்கர வெறுப்பாவே இருந்தது. சொன்னே ரான் வந்து, ஹாரி நேத்து வந்து இந்த ஸ்கேபர்ஸ் எலியை வந்து மஞ்சளா மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனா அந்த மந்திரம் வந்து ஒர்க் ஆகல, இப்ப நான் உன் முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து அவனோட பெட்டியில வந்து கையை உள்ள விட்டு தேடுனா. ஸோ ரானோட கையில ஒரு பாதி டேமேஜ் ஆன ஒரு மந்திரக்கோள் வந்து இருந்தது. ஸோ அந்த மந்திரக்கோள்ல பல இடங்கள்ல வந்து உடைஞ்சிருந்தது. ஸோ அது போக அந்த மந்திரக்கோளோட நுனியில வந்து ஒரு வெள்ளை நிற பொருள் வந்து வெளியில வந்து மின்னிக்கு இருந்தது. அது வேற எதுவுமே கிடையாது, அது யூனிகார்னோட ஹேர் தான். அது அதாவது ஒவ்வொரு மந்திரக்கோள்லையும் வந்து ஒவ்வொரு விதமான கோரை வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ரானுக்கு வந்து யூனிகார்னோட ஹேர் வந்து இருந்தது. சொன்னே ரான் வந்து அந்த மந்திரக்கோளை வேகமா உயர்த்தும் பொழுது அந்த கம்பார்ட்மெண்டோட மறுபடியும் யாரோ தட்டினாங்க. ஸோ இந்த முறை அந்த தவளை தொலைஞ்சு போனதா சொல்லி வந்த அந்த நிவில்ன்ற பையன் வந்திருக்கான். அவன் கூடயே இன்னொரு ஒரு சின்ன பொண்ணும் வந்திருக்கா. ஸோ அந்த பொண்ணு ஹாக்வர்ட்ஸோட க்ளோக்கை ஆல்ரெடி அவ போட்டிருந்தா. சொன்னே அந்த பொண்ணு, யாராச்சும் நிவிலோட தவளையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஸோ அவளோட வார்த்தையில ஒரு அதிகார துணி தெரிஞ்சது. அந்த பொண்ணுக்கு அடர்த்தியான பழுப்பு நிற கூந்தல் இருந்தது. அந்த பொண்ணோட முன்னாடி இருக்க 2 பற்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்லயே இருந்தது. சொன்னே ஹாரி வந்து, நாங்க முன்னாடியே அந்த தவளையை பார்க்கலன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு வந்து ரான் வச்சிருக்க அந்த மந்திரக்கோளை வந்து கவனிச்சுக்கிருந்தா. ஹோ, நீ மந்திரம் போட போறியா, நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான். இருந்தாலும் ரான் வந்து ஓகே சொல்லிட்டு அவனோட தொண்டையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சன்ஷைன் டைஸ் இஸ் பட்டர் மெலோ,
டர்ன் தி ஸ்டூபிட் ஃபேட் ரெட் yellow அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் போடுறான். பட் ஆனால் அந்த மந்திரக்கோல்ல இருந்து எந்த விதமான ஸ்பார்க்கும் வரல. அந்த ஸ்கேபர்ஸ் எலியும் சாம்பல் நிறத்துல இருந்து எந்த ஒரு கலருக்குமே மாறவே இல்லை. பத்தாததுக்கு அந்த எலி நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தது. சொன்னே அந்த பொண்ணு வந்து இது உண்மையிலே மந்திரம் தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கலாவே நம்ம ரான் கிட்ட வந்து கேட்டுக்கு இருந்தது. சொன்னே அந்த பொண்ணு வந்து நீ மந்திரக்கோள்களை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அது போக உனக்கு பயிற்சியும் நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா என்னோட ஃபேமிலியில யாருமே விசார்ட்ஸே கிடையாது. எனக்கு லெட்டர் வந்தப்ப அதை பார்த்துட்டு நான் பயங்கரமா ஆச்சரியமாயிட்டேன். அது போக எனக்கு சந்தோஷமாவும் தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஹாக்வர்ட்ஸ் தான் மந்திர வித்தைகளை சொல்லி தர்றதுல ஒரு சிறந்த பள்ளி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச கேப்ல ஹாக்வர்ட்ஸோட எல்லா பாட புத்தகங்களையும் நான் படிச்சு மனப்பாடமும் பண்ணி வச்சிட்டேன். என்னோட பேரை சொல்றேன், என்னோட பேரு ஹெர்மானி கிரேஞ்சர். உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுடுறா. சொன்னே ஹாரி வந்து ராண திருதுன்னு பாத்துக்கிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் திருதுன்னு முழிக்கிறதுலயே ஹாக்வர்ட்ஸ்ல அவங்களுக்கு கொடுத்த புத்தகங்கள்ல எதையும் மனப்பாடம் பண்ணல நல்லாவே தெரியுது. சொன்னே நம்ம ரான் வந்து என்னோட பேர் வந்து ரான் வீஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வந்து முணுமுணுத்தான். சொன்னே ஹாரி வந்து என்னோட பேரு ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்ற ஹெர்மாயினி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. என்ன உண்மைதான் சொல்றியா? நீதான் ஹாரியா? உன்னை பத்தி நான் பல விஷயங்கள் படிச்சிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா மாடர்ன் மேஜிக்கல் ஹிஸ்டரி அண்ட் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த டார்க் ஆர்ட்ஸ் அண்ட் கிரேட் விசார்டிங் ஈவெண்ட் ஆஃப் த 20th century. இந்த புக்ல எல்லாத்தையும் உன்னை பத்தின ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து என்ன பத்தின குறிப்புகளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல அதை கேட்டுக்கிருக்கான். உடனே ஹெர்மாயினி வந்து அதெல்லாம் சரி, நீங்க ரெண்டு பேர் எந்த குரூப்ல போக ஆசைப்படுவீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மாயினி வந்து நான் வந்து கண்டிப்பா கிரிஃபிண்டோர்ல தான் சேரணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம ஹாக்வர்ட்ஸோட ஹெட் மாஸ்டர் டம்பிள்டோர் கூட கிரிஃபிண்டோர்ல தான் இருந்தாராம். பட் ஆனா ராவென்க்ளா கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். சரி, நான் போய் நிவிலோட அந்த தேரையை கண்டுபிடிக்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க உடனடியா உங்களோட டிஸ்ரோப்ஸை வந்து போட்டுருங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவில கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. சொன்னே ரான் வந்து நான் எந்த ஹவுஸ் குரூப்புக்கு சேர்ந்தாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மந்திரக்குள்ள வந்து அவனோட பெட்டிக்குள்ள வந்து வைக்கிறான். இது ரொம்ப கேவலமான மந்திரம். இது அந்த ஜார்ஜ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அவனுக்கு என்னை கிண்டல் பண்றதை விட்டா வேற வேலையே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் எந்த ஹவுஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அவங்க எல்லாருமே கிரிஃபிண்டோர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சோகமா சொல்லிக்கிருக்கான். என்னோட அம்மாவும் அப்பாவும் கூட கிரிஃபிண்டோர்ல தான் இருந்தாங்க. பட் ஆனா நான் அதுல சேரனா கண்டிப்பா ராவென்க்ளால தான் சேருவேன். எனக்கு ரெண்டு குரூப்ல எதுவா இருந்தாலும் ஓகே. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த ஸ்லிதரின் குரூப்ல மட்டும் நான் சேரவே மாட்டேன். அதுல மட்டும் சேர்ந்தா என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாரு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ரான் புலம்பிக்கு இருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.